சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ரொம்ப தங்கமான பையன் சார். இவர் கொலைலாம் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை சார். இவர் திட்டம் போட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. இங்கே கூட அவருக்கு ஆபத்து இருந்தாலும் இருக்கலாம் சார். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் நிச்சயமா பாத்துக்கிறேன் சார். கவலையப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. அன்பு, தைரியமா இரு. இந்த நேரத்தில் தான் நீங்கள் தைரியமா இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் நான் செய்வேன். சார், நான் எந்த தப்பும் செய்யலை. அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. நான் நிச்சயமா இந்த கேஸ்லேருந்து வெளியே வருவேன். என் பயம் எல்லாம் ஆனந்தியை நினைச்சதா. அவன் தைரியமான பொண்ணுதான், ஆனால் ரொம்ப பொறுமைசாலி. என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் அவ தாங்கிட்டு இருப்பா. இந்த 15 நாள் அவ என்ன பண்ண போறான்னு நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க அன்பு, நானும் அப்பப்போ ஆனந்திட்ட பேசுறேன். சரி சார், உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வா. Welcome to jail. என் அன்பு நண்பன் அன்பை சிறைச்சாலைக்கு வருக வருக என்று மனமாற வரவேற்கிறேன். என்னடா பாக்குற? நல்லவன் வல்லவன் 4 பக்கத்துக்கு பேசுவியே. நல்லவனா இருந்து என்னடா சாதிச்ச நீ? பார்த்தல, குத்தம் செஞ்ச நானும் உள்ளதான் இருக்கேன். குத்தமே செய்யாத சுத்தமானவன் நீயும் இங்கதானடா வந்திருக்க. ஏய், ஒரே கல்லுதான் சிலையா கோயிலுக்குள்ளயும் இருக்கு, படியா வெளியிலயும் இருக்கு. ஆனா 2 கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குடா. நீ குத்தம் செஞ்சன்னு நிரூபணமாகி தண்டனை வாங்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் தப்பு செஞ்சனா இல்லையான்னு விசாரணைக்காக உள்ள வந்திருக்கேன். சீக்கிரமே நான் நிரபராதி நிரூபிச்சு வெளியே போயிடுவேன். உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஆனா இன்னைக்கு நான் விசாரணை கைதியா உள்ள வந்திருக்கிற வரைக்கும் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா என்கிட்டயே போட்டு வாங்க பாக்குறியா? நான் கேட்காமலே என் சந்தேகத்தை தீக்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்குடா நான் தனியா உங்ககிட்ட போட்டு வேற வாங்கணும்? என்னடா முழிக்கிற? நான் எதுக்காக உள்ள வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த ரகு செத்துட்டான். ரகுவை நான் கொண்டு இருப்பேனோன்ற சந்தேகத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னடா அது கூட தெரியாத முட்டாள் நினைச்சிட்டியா என்ன? நான் எங்க இருந்தாலும் எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும்டா. டேய், எவனாவது அவன் தம்பி செத்தா இவ்வளோ ஜாலியா இருப்பானா? ரகுதான் அவன் தம்பியாச்சே. அவன் செத்துட்டாங்கிற உன் முகத்துல சோகமே தெரியலையே. ஏன்னா ரகு உன் தம்பி இல்லை. உன் உண்மையான தம்பி எங்க கம்பெனிக்குள்ளதான் இருக்கான். அவன் சீக்கிரமே மாட்டுவான். அதுக்கப்புறம் உனக்கு துணையா அவனும் இங்க உள்ள வருவான். நீங்க 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு நம்மை போன்ற நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஜாலியா சிறை பறவைகளா சந்தோஷமா சிறகடிச்சு ஜெயிலுக்குள்ளேயே பறந்துட்டு இருப்பீங்களா? ஆனா இங்க ரொம்ப பறக்கவும் முடியாது. ரெக்கைய பிச்சு விட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? டேய், இதுக்கெல்லாம் நீ முதல்ல வெளியே போகணும்டா. உனக்கு பெயில் கிடைக்கும்னு அவ்வளவு நம்பிக்கை? தம்பி, அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தம் இல்ல, அது தெரியும்ல. நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கிருந்து போயிட முடியாதுடா. இவன் உள்ளதானே இருக்கான், இவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. வெளியில என் பொண்டாட்டி இருக்காடா. அவளை பத்தி உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஏன்னா உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிச்சு
உன்னை உள்ள அனுப்பி தண்டனை வாங்கி கொடுத்ததே அவதானே? ஆனந்தி அவளுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளவு வேணாலும் பொறுத்து போவா, எவ்வளவு வேணாலும் தாங்கிப்பா. ஆனா அவ கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அதுலயும் எனக்கு ஒரு கஷ்டம்னா தீயா வேலை செய்வா திருமூர்த்தி. கவலையே படாத, உன் தம்பி சீக்கிரமே உன் கூடயே வந்து சேர்ந்துருவா. தம்பி போலாம். உள்ள போ. ஆனந்திக்கு மட்டும் ஏன் தான் இம்புட்டு சோதனை? எவ்வளவுதான் என் பிள்ளையும் தாங்கும், எம்புட்டு தான் ஓடும். இப்படி சோதனையில ஒரே நிம்மதி நம்ம மாப்பிள்ளை மட்டும்தான். அவர் மேலேயும் இப்படி ஒரு பழி வந்து சேரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க என்னங்க செய்ய போறோம்? எதுவும் செய்ய வேணாமா. ஆனந்தி, யாரும் கலங்க வேணாம்ப்பா. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமே அவர் வெளியே வரதையும் போறாரு. நீங்க அவரை பத்தி கவலைப்படாம தைரியமா இருங்க. மாமா, எனக்கு ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னது, வீட்டுக்கு கிளம்புறியா? என்ன ஆனந்தி, விளையாடுறியா? இதுல என்னக்கா விளையாட்டு இருக்கு? நான் என் வீட்டுக்கு போனோம்ல. ஏம்மா ஆனந்தி, மாப்பிள்ளையோட அம்மா கோயில்லையே அந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கேம்மா. கோர்ட்ல நீங்க பாத்துருக்கணும். பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசினாங்க. நம்ம வீட்ல பொறுமையா இருக்கிறவனே வேலுதான். அவனே சண்டைக்கு போயிட்டான்பா. ஏன் தான் ஆனந்தி, இப்படி ஒரு சூழ்நிலையில நீ எப்படித்தான் அங்க போய் இருப்ப?